ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எண்ணெய் கத்திரிக்காய் தான் சூப்பராக செய்ய போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான், எதையும் வதக்கி அரைக்க தேவையே இல்லை. சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கத்திரிக்காயில் பூச்சி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முழுசாக போட்டுக்கோங்க. சின்ன கத்திரிக்காய் இருந்தால் முழுசாக போட்டுக்கலாம். எந்த ரொம்ப பெரிய பெரிய சைஸாக இருந்ததுனால நான் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கத்திரிக்காய் எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. அப்புறமா எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் அப்படியே இருந்துச்சு இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நிறைய கிடைக்கிது. நல்லா அது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 4 தக்காளி மட்டும் அரைச்சி